ஆண்டவரே, ஒருவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுகிற தெய்வமே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன். இந்த திங்கள் கிழமை ஆண்டவரே காலையிலே உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் எது நோக்கி காத்திருக்கிறோம். என் ஆவியானவர் நீர் எங்களோடு கூட பேசுவீராக. ஆண்டவரே, நாங்கள் கேட்டு அதன்படி நடக்கிற மனப்பக்குவத்தை எங்களுக்கு தந்தரும்படிக்காக செபிக்கிறேன். பேசுகிற ஆண்டவரே தாசனை மறைத்து ஆவியானவர் நீர் வெளிப்படுவீராக. இந்த இடத்தை சுற்றிலும் உடைய பிரசன்னம் ஆட்கொள்ளும்படிக்காக செபிக்கிறேன். தெய்வீக சிந்தனை எங்களை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. மனுஷனுடைய சிந்தனைகளோ மனுஷனுடைய யோசனைகளோ எங்கே ஒன்றும் எங்களை ஆட்கொள்ளாதபடிக்கு தேவனுடைய பிரசனத்தினால உடைய ஆவியானவருடைய வழி நடத்ததுனால இந்த ஆராதனுடைய முழு பொறுப்பையும் நீர் எடுத்து நடத்தும்படிக்காக செபிக்கிறேன். நீரே சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும்படிக்காக செபிக்கிறேன். நாங்கள் பாடப்போகிற பாடல் உடைய நாமத்தை ஆண்டவரை உயர்த்துவதாக இருக்கட்டும் ஆண்டவரே. நீரே பெரியவராயிருந்து ஆண்டவரே இந்த ஆராதனையை நடத்தி தரும்படியாய் நாங்கள் வேண்டி விரும்பி உம்மை வாழ்த்தி வரவேற்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பரும் ரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. கண்மலையானவரே
and from Matthew 16. Mrs. Malar will 16 verses 16 to 26. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 26 முடிய. மத்தேயு 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். அப்பொழுது தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு தம்முடைய சீசர்களுக்கு கட்டளையிட்டார். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாள் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ளத் தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான் என்பவைகளே. ஆமென். I greet you all in the wonderful name of the Lord and Savior Jesus Christ in the second term. So beautiful to sit at the presence of God and hear His living words. We have been meditating the word, the living word that we seen, touched, and we looked up, and this living word had a revelation. Anyone who studies this living word, your life will be revealed. People around you, the Lord will reveal about that. What is your future? The Spirit of God will reveal every secret that's going around the world. So that's what this Bible is, a book of revelation. It's a book of prophecy. What's going to happen to you and the people around you, the world around you. If you read this in 1 John chapter 1 verse 2, please read. Yeah. அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவினிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, revealed. The life in you should be revealed, should be blessed.
This is what is the secret of our life. That's what happened to Peter in Matthew 16:16. Jesus asked, "Who the people say I am?" And Simon Peter said, "Thou art the Christ, the Son of living God." நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. Suppose you go this way. You are a new person entering this street and going this way. If you go to the left, Pudur bus stand. If you go to the right, you will get Ambattur Oti. You don't know which way to go. Two people are there, the end of the road. One fellow is sleeping or dead, I don't know. Another person is living. Whom you will consult? Sleeping people or living people? Which way to go? Jesus said, "I am the way." So he said, "You are the Son of living God." Because the Bible says, in him was life. அவருக்குள் ஜீவன் இருந்தது. And the life was light to men. அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாயிருந்தது. Today, do you have a life? Revelation in life is important. The world is full of confusion. What is right? What is wrong? What's going in my life? Is life worth living? Am I useful to others? I'm able to run my own life until the everlasting life comes into your heart. You be a heart teacher. Two things in the one is mind, another is heart. Educating the mind, rather educating the heart, is not education at all, says Aristotle. இருதயத்தை போதிக்காமல் வெறும் மைண்டுக்காக பிரெயின் வாஷ், அதுதான் இந்த உலகம். எத்தனையோ கம்ப்யூட்டர் இருக்கலாம், நம்ம கம்ப்யூட்டர் ஆட்டம் வராது. மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத் நேச்சருக்கு தெரிவித்திருக்கிறார். உம்முடைய சொப்பனமும் உமது படுக்கையின் மேல் உம்முடைய தலையில் உண்டான தரிசனங்களும் என்னவென்றால், reveals the secret. Daniel was only a slave in this Babylon. They selected the wise people, bright people, intelligent people. Daniel was one among them. The great king had a dream in the night. He forgot that dream. So he called throughout the world all the people, astrologers, every wise people, and he told them, reveal the dream. Also tell the revelation of the dream. Throughout the world, all that great people could not find out. They said, tell the dream. But the king said, I have forgotten, I will kill all of you. If you are really a great astrologer, you reveal the dream and also the meaning. None of them were able to do. But Daniel said, there is a God in heaven that revealeth the secret.
this man, a person, Daniel, he made a decision in his heart, not mind, not to defile with the food of the great king. Simple food. Daniel food. Vegetarian food. He's a vegetarian. He doesn't want to defile with the king's wonderful lunch, breakfast, and food. He ate simply. The most wise person, God revealed him the secret in the middle of the night. And this secret is very important for all of you. It's going to happen now. He said that what you heard, what you saw in your bedtime is a great statue. The great statue, the head is full of gold. You are the golden empire. Second comes silver. All this chest portion, silver. That's the Persian Empire. Next comes the stomach and the thigh. That's the Greek Empire. Gone, all this empire. Next comes the leg, iron. Iron is the Roman Empire. Next comes the foot. That is the current empire. Iron and clay. Clay will not stick to iron. This is the empire kingdom that ruling this world right now. That is the dream. You know that when immediately Modi Prime Minister won the election, he went to Rome, met the Pope. It is that Roman Empire, silver, not iron. Clay is meeting. Clay is Russia, China, India. All this is clay. Tomorrow's kingdom, all these people. But none of them will stick with iron. What's going to happen? Secret was revealed only to Daniel, whose heart was very, very purified with the food, then with the special spirit. You want revelation, you need a very special spirit of God. The special spirit is said in Daniel 6:3. இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். Look at that. This is what this king, after hearing the revelation, what's going to happen in the world. Only Daniel is 12 chapters. You can see the entire world coming to an end. This was revealed so many thousands of years to Daniel. What will happen? You read again in Daniel 2:35. You will understand what's going to happen in the world, dear teachers. அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் Yes. வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போலாயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோவென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியெல்லாம் நிரப்பிற்று.
கையால் பெயர்க்க முடியாத ஒரு கல் என்று 34ஆம் வாக்கியத்திலே இருக்கிறது. நீ பார்த்து கொண்டிருக்கும் பொழுது கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்து அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகிய அந்த பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. Very soon it's going to happen. That stone is the living stone. That is Jesus Christ. He is going to establish his own kingdom. He's going to come very soon. That's going to be the best kingdom. This is the revelation and the Jeevan வெளிப்பட்டது. God willing, we are going to meditate the word the living stone next week. This living stone destroys all the world powers. No iron and clay kingdom. Today you see Jerusalem is surrounded by 7 countries. 7 countries. Not much military or other materials with them. They keep on winning. Very small country. When you see Jerusalem is surrounded by great war. When you see Iran, Iraq joining together, Russia joining together against Israel, this kingdom will be established. கையால் பெயர்க்க முடியாத ஒரு கல். We will meditate about this living stone. So God is telling dear teachers, you be a person, a teacher of revelation. Don't become simple teachers with mind-filling teachers, heart-filling teachers. Neither you will forget the children and the parents, neither the parents and the children will never forget you. Anytime they want to help you, I've seen many children coming like this every day. I don't call them. It is the living God, living revelation that we have in us in this place. Ebenezer is a stone. We will discuss about very soon. You have that Christ, the living stone. God wants to reveal unto you. If you turn to 1 Corinthians chapter 2, verse 10. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். He had a very special spirit, this Daniel. It is the spirit of God. Whose spirit you are having? One spirit is selfish. Another spirit listening to all people. All full of confusion. Some people, my decision. All my thinking. That also will fail. You need the Spirit of God to understand things around you. First of all, to understand you, who you are. What are you doing? Do you have a special spirit? ஆவியினாலே வெளிப்படுத்தினார். Verse number 9, what God reveals. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. As it is written, I request all of you to say, எழுதி இருக்கிறபடி.
உனக்காக இந்த புஸ்தகத்திலே ஜீவ புஸ்தகத்திலே எழுதியிருக்கிறது. என்ன எழுதியிருக்கிறது? உன் கண் காணாதது, காது இருதயத்தில் இந்த உலகத்திலேயும் நடக்கும், நீ போகிற பரலோகத்திலேயும் பார்க்கலாம். உனக்காக ஆயத்தம் பண்ணினவைகளை. That's the revelation of God. This can be done only by the living Spirit of God that is in you. You have to invite the Spirit of God. Shall we bow down 1 minute? Invite the Spirit of God. Let us invite. The Lord will come and stay with you. வாரும் தூய ஆவியே, உம் வல்லமையை காண்பிக்கிறோம். உம் பிரசன்னையால் என்னை நிறைத்து, நீர் ஆளுகை செய்யும். வாரும் தூய உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து, நீர் ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை காத்தரே, என்னை ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை காத்தரே, என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிரப்பு, நீர் ஆளுகை செய்யும். உம் வல்லமையால் என்னை நிறைத்து, நீர் ஆளுகை செய்யும். நீர் ஆளுகை செய்யும். The Lord reigns over the people. When the Spirit of God comes into your life, a very special, grand Spirit of God, you can see the power in that Spirit of God. You can be healed. You can be touched. You can see many miracles happening throughout you. The people will look up because of the living word, because of the living Spirit. All that invite the Holy Spirit, the living Spirit into your life. Your life will be changed. The Word of God revealed. The revelation bring transformation into you and also to others. Your life will be transformed, newly built up, never the same. You will love to live. You will love to serve. This is the work of the Lord.
Daniel, in the midnight, the Lord revealed. And he didn't say that, oh, I am so great. You know what he says in chapter 2, Daniel, verse number 28. மறைப்பொருளை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் Oh. கடை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, மறைப்பொருளை வெளிப்படுத்துகிறேன் பரலோகத்தில் இருக்கிற தேவன் இப்போ எனக்குள் வந்துட்டார். நான் அல்ல, பரலோகத்தில் இருக்கிற தேவன். Some people very proud, as though they are king, Lord. No. See the humility. Why Daniel was prospered, why Daniel was preferred, because of his humble prayer. The king raised him up. அவனை பெரியவனாக்கினான். You too have that living word. The Bible says in John 6:63, the word of the Lord is full of life, full of spirit. Yes. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, ஆவி உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. spirit and life. Decide what you want to listen today. To whose words? God's words are full of life, full of spirit. You need that God's spirit, God's light. In him was life, and the life was light to men. You'll never be the same. God wants to reveal to you the secrets. One such revelation is just happening right now. The great stone is going to come and destroy the entire world. Jesus will establish the kingdom. In that kingdom, no difference of men and women. Everybody say, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, துக்கம் இல்லை, வியாதி இல்லை, பசி இல்லை, மரணம் இல்லை. Inherit that kingdom of God. Jesus said, repent, the kingdom of heaven is at hand, very near. So revelation of God's word is not, don't think that good word of peace at all. God's word will be sometime correcting us. It's not only words full of peace, but words full of war. You want peace, you have to battle in the war. End of the war, you will have peace. What's the use of having peace without a battle? You have to battle with your body, your own spirit, with the people around. The Spirit of God, the Word of God will give you victory. Finally, God didn't open the Red Sea. He didn't close the Red Sea. He made a opening, made a way in the Red Sea. Don't pray, Lord, I don't want to see the Red Sea at all. No, wait. Moses' hand will be stretched forth. Moses, raise your hand. I will make a way in the Red Sea. That's all. Not closing the Red Sea. Red Sea will be there. As soon as you crossed it, again it's closed.
Many prayers are there. I don't want to see. You will see the enemies in front of you, but the Lord will make you lift your heads high in front of all those who cursed you, ill-treated you, bless you with the holy oil. This is what will happen. Special spirit, special anointing. You need not volunteer. God has chosen all of you that comes to this Ebenezer to give a living word, fill you with the grand Holy Spirit, to guide the children. The Lord's high is there. He is the greatest Guru. There's no owner for this school. I am just a co-worker among you. No correspondent, no senior, no junior. Are they co-worker? Fine. I took my co-worker to the Haircut campus, 5:45, 6 o'clock program. I kept the time. Children were seated, 5:30. She said she want to pick up plants and all. I said, you tell these people they will pick up. She picked up 200 plants, 100 rose plants. Very next day, she planted. You want to make a race with her, you do it. Unless you have the special spirit, you cannot do. She is very weak, all that. Planted. Afternoon, I went and saw where all the rose plants. Planted, finished. Very next day. In my mind, it is impossible. In her mind, God has given the spirit, it is possible. If you think I cannot do, you cannot do. That's your faith. Spirit of God. These all the things will happen. You will wonder what God does. Not as you want, but as He wants. So don't ignore anyone. Don't say they are useless. God has chosen the useless people to be the great people. He wants all the zeros. You are useless in many things. I am useless in many things. But in front of me, the great number one is there. So my value increases. More than zeros that you say, I am nothing, I am nothing, I am nothing. But the Lord is everything to me. God will make you great. Dear teachers, this morning, you read Titus chapter 1, verse 4. ஏற்ற காலங்களிலே நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார். தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார். Whatever you speak, you are a God's representative. Never hurt. Who knows? All that kind of people, zero people, can become hero people. Don't ignore, don't bring negative statements into many life. God can make use of any kind of people. He wants you to be a clay. God can make you beautiful vessels. Beautiful dolls. So the revelation of God's word through God's Spirit, like
Peter got God's word. He became strong. So today you can see the Roman Empire plus the clay of all this, what we call the empire of Eurasia. Europe and Asia will rule the world, but not so long. Very soon, a new kingdom is coming, the kingdom of Christ, that will break all this into ashes. Peace. You can see all that very soon. That's what the Revelation teaches this morning. God is teaching us what the Lord will reveal unto you. 2 Corinthians 2:14, please. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களைக் கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. எங்களை கொண்டு, யாரை கொண்டு? எங்கள் யார்? நீங்களாம் சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள். எங்களுக்குள், நமக்குள், நம் ஞானத்துக்குள், டிகிரிக்குள் அல்ல, எல்லா இடங்களிலும் அவரை அறிகிற அறிவின் வாசனையை, ஒரு savor of his knowledge, God's knowledge. It's not your own, it's God's own child. You have a great, this will spread throughout the world. Shall we stand up? May the Lord reveal unto you all his secrets. He has given his life for us. என்னக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, நாளிலுமே இரவிலுமே வாழ்வினிலே இயேசு போதுமே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரை நடத்திடுவார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரை நடத்திடுவார். ஆத்துமாவை ஏற்றிடுவார், இயேசு போதுமே, இயேசு போதுமே, நாளிலுமே நிலையிலுமே வாழ்வினிலே இயேசு போதுமே. Lord, we stand at your presence, O Father. Reveal unto your children what to do, what not to do. May your holy word, may your Holy Spirit come upon them. Protect our children, our parents, our teachers. Put your eye upon every one of them. Reveal through your word the word of great spirit. May your will be done. May your kingdom come. In Jesus' name we pray. Amen.